Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல passive voice active voice எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். active voice passive voice எப்படி மாத்துறதுன்னு கத்துண்டோம். இப்போ passive voice active voice எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 90 91 எடுத்துக்கோங்க. நம்மள்ட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ், கிராமர் கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு ஒர்க் புக் கொடுத்துருக்கோம், ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கோம். அதில் பேஜ் நம்பர் 90 91 பார்த்துக்கோங்க. சரி, ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸோ, பேசிவ் வாய்ஸ்லையும் ஆக்டிவ் வாய்ஸோ, சென்டென்ஸில் இருக்க வேர்பை பார்த்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டு பதில் வந்ததுன்னா எது பதிலாக இருக்கோ அது ஆக்டிவ்லேருந்து பேசிவோ, பேசிவ்ல ஆக்டிவோ மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சொல்லட்டுமா? ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போதும், பேசிவ் வாய்ஸ்லையும் ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றும் போதும் ஒரு சென்டென்ஸில் வர்பை பார்த்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டோம்னா எது பதிலாக வருதோ, ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எத்தனை, எவ்வளவு, இந்த கேள்விலாம் கேட்டு என்ன பதில் இருக்கோ சென்டென்ஸில் அந்த பதில் மாறாது. ஆக்டிவ்லையும் பேசிவ்க்கும், பேசிவ்லையும் ஆக்டிவ்க்கும் மாறாது. அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லையும் ஆக்டிவ் எது வரும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும். சரி, அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் பார்த்த உடனே நம்ம இங்கிலீஷில் எழுதணும்னு என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு சப்ஜெக்ட் வேணும். முதல்ல என்ன வேணும்? சப்ஜெக்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். இங்கிலீஷோட சென்டென்ஸ் பேட்டர் தானே, சப்ஜெக்ட் போட்டு ஒர்க் பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட் எப்படி தேடுறது ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா, வேர்பை பார்த்து, நல்லா கவனிங்க, வேர்பை பார்த்து யாரால், எதனால்னு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? யாரால், எதனால் அப்படின்னு கேள்வி கேட்கணும். பதில் மோஸ்ட்லி பை போட்டு பக்கத்தில் இருக்கும். பைனா ஆல்னு அர்த்தம். பைன்ற ப்ரிபோசிஷன் என்ன அர்த்தம்? நம்ம புக்லேயே கொடுத்துருக்க ப்ரிபோசிஷன்ஸ் லிஸ்ட்டில் பேஜ் நம்பர் 2லேயோ, லெவல் 1 புக்லேயோ, லெவல் 2 புக்கு, லெவல் 3, லெவல் 4 எல்லா புக்லேயுமே இருக்குது. பேஜ் நம்பர் 2லேயோ 3லேயோ ப்ரிபோசிஷன் லிஸ்ட்டில் பைன்னு போட்டு ஆல்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருப்பேன். பைக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, பக்கத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. இது தவிரவே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லா வேர்டுக்கும் டிக்ஷனரியில் இருக்க லிட்டரரி மீனிங் வேறு, யூசேஜ் மீனிங் வேறு. அது பார்க்கலாம். ஒரு சாப்டர் நடத்தும் போது 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, யாரால், எதனால் கேள்வி கேட்டு என்ன பதில் வருதோ அதுதான் சப்ஜெக்ட். ஏன் சப்ஜெக்ட் முதல்ல கண்டுபிடிக்கிறோம்? சப்ஜெக்ட் போட்டு தான் வேர்ப் போடுறோம். அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பேசிவ் வாய்ஸோ, பேசிவ் வாய்ஸ்லையும் ஆக்டிவ் வாய்ஸோ வேர்ப் தான் மெயின். வர்பை பாருங்க, அது என்ன டென்ஸ்னு பாருங்க. வர்பை பாருங்க, அது என்ன டென்ஸ்னு பாருங்க. இது அத்தனை ஞாபகம் வச்சுட்டு இப்போ சாப்டர் எழுதலாம். எவ்ரி இயர் the national flag is hoisted in our college by our principal on Independence Day. எழுதலாமா? ஒவ்வொரு வருடமும் தேசிய கொடி நமது கல்லூரி முதல்வரால் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினத்தன்று ஏற்றப்படுகிறது. ஹாய்ஸ்ட்னா ஏற்றுதல் அர்த்தம். ஒரு வர்போட வீதி படுதல்னு சேர்ந்து வரும். ரைட்டா எழுதுதல், ரைட்டன் அப்படின்னா எழுதப்படுதல். Every year the national flag is hoisted in our college by our principal on Independence Day. ஒவ்வொரு வருடமும் தேசிய கொடி நமது கல்லூரியில் நமது முதல்வரால் சுதந்திர தினத்தன்று ஏற்றப்படுகிறது. முதல்ல இப்போ சப்ஜெக்ட் போடணும். பேசிவ் வாய்ஸ் இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ் எழுத போகிறோம். எழுதுறதுக்கு முதல்ல என்ன வேணும்? சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? வர்பை பார்த்து யாரால், எதனாலும் கேளுங்க. வர்ப் எது பார்த்தோன்னே தெரியும். வர்பு கண்டுபிடிக்க தெரியட்டா தெரியும். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் போக வேண்டியதுதான். Every year the national flag is hoisted by our principal on Independence Day. What is hoisted? ஏற்றப்படுகிறது. ஸோ வர்பை பார்த்து கேளுங்க. யாரால், எதனால். யாரால் ஏற்றப்படுகிறது? பை அவர் பிரின்சிபல். பை பக்கத்தில் இருக்கும் அநேகமா. பை அவர் பிரின்சிபல். அப்போ இந்த பை பக்கத்தில் இருக்கிறது தான் சப்ஜெக்டாக வரப்போகிறது. போட்டலாமா? முதல்ல சப்ஜெக்ட் போட்டலாம். அவர் பிரின்சிபல். சப்ஜெக்ட் போட்டோன்னே வேர்ப். வேர்ப் எது? தமிழ் அர்த்தம் சொல்லி பாருங்க. நான் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் சொல்லிட்டு இருக்கேன். லெவல் 1லேருந்து தமிழ் அர்த்தம், நம்ம தாய்மொழியில் அர்த்தம். தமிழ்னு தமிழ்ன்றதுக்காக இல்லை, நம்ம தாய்மொழி என்னவோ அதில் அர்த்தம் சொல்லி பார்த்துட்டாதான் நம்மளுக்கு வேர்ப் எது, டென்ஸ் எது எல்லாமே க்ளீனாக புரியும்.
தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. வர்பை பார்த்து யார் எது அப்படின்னு கேட்கணும். கேட்டால் வர பதில் தான் சப்ஜெக்ட். யார் எது, யார் அல்லது எது அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று நமது கல்லூரி முதல்வரால் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. எது ஏற்றப்படுகிறது? தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. தேசிய கொடி என்ன செய்கிறது? ஏற்றப்படுகிறது. ஸோ வர்பை பார்த்து என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரு பதில் வர்ப். என்ன செய்கிறதுன்னு கேள்வி கேட்டா ஒரு பதில் வர்ப். எதை பார்த்து கேள்வி கேட்கணும்? யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டோம். வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டோம். வர பதில் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பார்த்து எது ஏற்றப்படுகிறது? தேசிய கொடி. தேசிய கொடி என்ன செய்கிறது? ஏற்றப்படுகிறது. ஸோ சப்ஜெக்டை பார்த்து என்ன செய்கிறதுன்னு கேள்வி கேட்டா வர பதில் வர்ப். இப்போ வர்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வர்பை பாருங்க. வர்பை எதுக்கு பார்க்கணும்? என்ன டென்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஹி இஸ் ஹாய்ஸ்டட். ஆக்டிவ்லேயே பேசிவோட பேசிவ்லேயே ஆக்டிவ் பார்த்தது ரொம்ப ரொம்ப சுலபம். என்ன பி வர்ப் இருக்கோ அதுதான் டென்ஸ். என்ன பி வர்ப் இருக்கோ அதுதான் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ஸ் போட போகிறோம். இங்கே இருக்க V3க்கு V1 என்ன? V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V2ன்றது பாஸ்ட் டென்ஸ், V1ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இங்கே இருக்க வர்புக்கு V1 ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். ஹாய்ஸ்டட் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? ஹாய்ஸ்ட் போடலாமா? அவர் பிரின்சிபல் ஹாய்ஸ்ட் போட்டாச்சா? சரி, ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். ஹாய்ஸ்ட் எதை ஏற்றுகிறார்? நமது பிரின்சிபல் ஏற்றுகிறார். எதை ஏற்றுகிறார்? வர்பை போட்டவுடனே எதை அல்லது யாரைன்ற கேள்விக்கு பதில போட்டுடணும். பேசிவ்லே ஆக்டிவ் எழுதும் போது இங்கிலீஷோட சென்டென்ஸ் பேட்டர்னே அதுதான். சப்ஜெக்ட் போட்டு வர்ப் போட்ட உடனே வர்பை பார்த்து எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், இந்த 4 கேள்விக்கு பதில் இருந்தால் போட்டுடணும். போட்டு முடிச்சா விட்டு இங்கே இருக்க கேள்வியெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டு பதில் போட்டே வரணும். ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எத்தனை, எவ்வளவுன்னு ஒரு கேள்வியாக கேட்டு வர்பை பார்த்து கேட்டு பதில் இருந்ததுன்னா போட்டுட்டே வரணும். இதுதான் வேர்ட் ஆர்டர், சின்டாக்ஸ் பேட். இதில் இந்த எப்பொழுதுன்ற கேள்வி இருப்பாருங்க. இதுக்கு உண்டான பதில் சென்டென்ஸோட ஆரம்பத்தில் இருக்கலாம் அல்லது சென்டென்ஸோட கடைசியில் இருக்கலாம். 2 இடத்துல நம்மளுக்கு எங்கே சௌரியமோ அங்கே போட்டுக்கலாம். பின்னாடி பொசிஷன் வர்பம் நடத்தும் போது, ஒரு கிளாஸ் நடத்தும் போது டீட்டெயிலாக சொல்லித்தரேன். புரியுதா? இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் பிரின்சிபல் ஹாய்ஸ் எதை ஏற்றுகிறார்? ஒரு ஸ்டார் ஒன்று போட்டுருக்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிரின்சிபல் ஹாய்ஸ் ஒரு கீழே அந்த வர்பு கீழே அண்டர்லைன் பண்ணி ஸ்டார் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எதை ஏற்றுகிறார்? த நேஷனல் பிளாக், தேசிய கொடியை ஏற்றுகிறார். சென்டென்ஸ் எழுதும் போது கவனிங்க, அப்போதான் எது கொஸ்டின் எது ஆன்சர்னு புரியும். ஏன்னா ரெண்டுமே பிளாக் கலராக இருக்கு. ப்ளூ கலர் ட்ரை பண்ணி பார்த்தேன், படிச்சுட்டு இல்லை போர்டில். அவர் பிரின்சிபல் ஹாய் த நேஷனல் பிளாக், நமது முதல்வர் தேசிய கொடியை ஏற்றுகிறார். எங்கே ஏற்றுகிறார்? நமது கல்லூரியில், இன் அவர் காலேஜ். எப்பொழுது ஏற்றுகிறார்? சுதந்திர தினத்தன்று, ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே. இது ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே. எப்பொழுது ஏற்றுகிறார்? ஒவ்வொரு வருடமும், எவ்ரி இயர். அவர் பிரின்சிபல் ஹாய்ஸ் தி நேஷனல் பிளாக் இன் அவர் காலேஜ் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரி இயர். ஒவ்வொரு வருடமும் நமது கல்லூரி முதல்வர் நமது கல்லூரியில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுகிறார். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுகிறார். போட்டுக்கலாம். சரி, ஒரு அண்டர்லைன் ஒன்று பண்ணி ஸ்டார் ஒன்று போட்டேன், ஞாபகம் இருக்கா? எதுக்கு அது? வர்பு அண்டர்லைன் பண்ணிருக்கேன், ஸ்டார் ஒன்று போட்டிருக்கேன். எங்கெங்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் எழுதுகிறோமோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எழுதுகிறோமோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எழுதுகிறோமோ அல்லது ஹெல்பிங் வர்பில் ஹேவ் டு, ஹேஸ் டு போடுறோமோ அப்போல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ரூல் ஒன்று தெரியும். டிஎஸ்பி வந்தால் வர்போட எஸ்ஏ போகும். ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும், நம்மள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இங்கே எழுதி அழிச்சிடறேன் நான், டோன்ட் வரி, இடம் கிடையாதுங்க. டிஎஸ்பி வந்தால் வர்போட எஸ்ஏக்கணும். டிஎஸ்பின்னு அர்த்தம் தேர்ட் பர்சன் சிங்குலர், பின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சப்ஜெக்ட் எது? அவர் பிரின்சிபல். அவர் பிரின்சிபல் என்ன பர்சன்? தேர்ட் பர்சன். டி வந்துருதா? ரைட். அவர் பிரின்சிபல் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர்.
எஸ் வந்துடுது. அடுத்தது பி. பின்னு அர்த்தம் ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏற்றுகிறார் ப்ரெசன்ட் டென்ஸ். டிஎஸ்பி வந்து அவர்போட எஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தெரிஞ்சுட்டோம்? பாசிவ் வாய்ஸ்ல இருக்க பி வர்ப பாருங்க. ஹேவ் இஸ் ஆர் வந்தா ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ் வேர் வந்தா பாஸ்ட் டென்ஸ், will be வந்தா ஃபியூச்சர் டென்ஸ். Our principal hoists the national flag in our college on Independence Day every year. இதுக்காக அந்த ஸ்டார் ஒன்று போட்டு அண்டர்லைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது she has been brought up well by her parents. அவளுடைய பெற்றோர்களால் நன்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாள். has been brought up வளர்க்கப்பட்டிருக்கிறாள். முதல்ல வர்ப பார்த்தோம். என்ன டென்ஸ்? has been brought up. bring up னா வளர்க்கிறது. மரம் செடி கொடியெல்லாம் வளர்க்குறதுன்னா grow. வீட்டில் ஆடு மாடு கிளி பூனை இதெல்லாம் வளர்க்குறதுனா ரியர். குழந்தைகளை வளர்க்குறது அப்படின்னா bring up. அந்த bring up ஓட V3 brought up. ஏன் V3 போடுறோம்? பாசிவ் வாய்ஸ்ல V3 தான் போட்டிருப்போம். சரி, வர்ப பார்த்தோம். brought up, has been brought up இருக்கு. என்ன டென்ஸ்? present perfect tense. அதான் have அல்லது has வந்திருக்கு. பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது பீன் வந்திருக்கும். பீன் வந்திருக்கு, பக்கத்தில் V3 போட்டிருக்கும். சரி, அவளுடைய பெற்றோர்களால் நன்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாள். இப்போ பாசிவ் ஆக்டிவ் வாய்ஸ் எழுத போகிறோம். முதல்ல நமக்கு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் எங்கே இருக்கு? வர்ப பார்த்து யாரால் அல்லது எதனாலும் கேள்வி கேட்கணும். அவளுடைய பெற்றோர்களால் நன்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாள். யாரால் நன்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாள்? அவளுடைய பெற்றோர்களால். அப்போ அவளுடைய பெற்றோர்களால் இந்த பை எடுத்துருங்க. மீதி இருக்கிறது என்னது? ஹர் பேரண்ட்ஸ். இங்கே நம்ம பை எடுத்துட்டோம். கரெக்டா? இந்த பை எடுத்துட்டோம். இந்த பை எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கு? ஹர் பேரண்ட்ஸ் எடுத்துலாமா? அவளுடைய பெற்றோர்கள். சப்ஜெக்ட் போட்டோன்னே வர்ப எது? நன்கு வளர்த்திருக்கிறார்கள். என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப ஹேவ் அல்லது ஹேஸ் போட்டுக்கணும். கரெக்டா? சிம்பிள் டென்ஸோ சிம்பிள் கண்டினியூஸோ வந்ததுன்னா டென்ஸை சொல்றதுக்கு பி வேர்ப் போட்டுக்கணும். என்ன டென்ஸோ அந்த பி வேர்ப் போட்டுக்கணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா டென்ஸை சொல்றதுக்கு என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹேவ் அல்லது ஹேஸ் போட்டுக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் போட்டுக்கணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா வில் ஹேவ் வுட் ஹேவ் என்ன இருக்கோ அது போட்டுக்க போகிறோம். ஹேவ் அல்லது ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போகிறது. அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். ஹேவ் அல்லது ஹேஸ் போட்டு பாசிவ்ல ஆக்டிவ் வரும்போது இந்த பீன் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிவ்ல இந்த ஆக்டிவ் போகும்போது இந்த பீன் போயிடும். ஆக்டிவ்ல பாசிவ் வாய்ஸ் எழுதும்போது பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பீன் போடுறோம். பாசிவ் வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் எழுதும்போது பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்க பீன் போயிடும். மீதி என்ன இருக்கு? has brought up. சரி, இதுதான் verb. have அல்லது has போட்டாச்சு. இந்த இடத்துல she வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட். போர்டில் எழுதும்போது கவனிங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட். அதனால என்ன பண்ணோம்? have போடல has போட்டிருக்கோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் அது her parents. பாசிவ் வாய்ஸ்ல எது ஆப்ஜெக்டா வந்திருக்கோ பை பக்கத்துல அதுதான் இங்க சப்ஜெக்டா வந்திருக்கு. அப்ப her parents. her parents சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்ப has வராது. her parents have. her parents have. verb எது? has brought up. have போட்டாச்சு. மீதி என்ன இருக்கு? brought up. have has had வந்தாலே அது ஆக்டிவ் வாய்ஸோ பாசிவ் வாய்ஸோ பக்கத்துல என்ன வரும்? V3 தான் வரும். her parents have brought up. யாரை வளர்த்திருக்கிறார்கள்? அவளை. ஆக்சுவலா பார்த்தா brought her up தான் வரணும். வேண்டாம், நம்ம இப்படி எழுதலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. her parents have brought up her. எப்படி வளர்த்திருக்கிறார்கள்? எப்படின்ற கேள்விக்கு வர பதில் இடம் பாசிவ்லயோ ஆக்டிவ்லயோ மாறாது. இந்த முதல் சென்டென்ஸ்ல கூட பாருங்க, ஒவ்வொரு வருடமும் மாற போறதில்லை. எப்பொழுது? ஒவ்வொரு வருடமும் மாற போறதில்லை. எங்கே? எங்கள் கல்லூரியில் மாற போறதில்லை. புரியுதா? அங்க இருக்க கேள்விகள்லாம் கேட்டு பதில் வந்தது, வர்ப பார்த்து கேள்வி கேட்டு பதில் வந்தா அந்த பதில் ஆக்டிவ்ல பேசிவோ பேசிவ்ல ஆக்டிவோ மாறாது. ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா எல்லாத்தையும் மாற்றோட வேர்ட் மட்டும் தான் மாறும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறும். her parents have brought up her. எப்படி வளர்த்திருக்கிறார்கள்? நன்கு வளர்த்திருக்கிறார்கள். எப்படி வளர்த்திருக்கிறார்கள்? நன்கு வளர்த்திருக்கிறார்கள். ஸோ இது மாற போகுது. her parents have brought up her well.
அவளுடைய பெற்றோர்கள் அவளை நன்கு வளர்த்திருக்கிறார்கள். அவள் அவளுடைய பெற்றோர்களால் நன்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாள். அடுத்தது போட்டுறோம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஒரே கலர்லேயே கொஸ்டின் ஆன்சர் ரெண்டு எழுத வேண்டியிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ரைஸ் மே பி இஷ்யூடு ஃபார் சம் மோர் இயர். இலவச அரிசி இன்னும் சில வருடங்களுக்கு வழங்கப்படலாம். வழங்கப்படலாம். லாம்ன்றது எதில் இருக்கு? மேல இருக்கு. சரி, இப்போ சென்டென்ஸ் எழுதியாச்சு. எழுதின உடனே சப்ஜெக்ட் போடணும். முதல்ல சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரால் அல்லது எதனாலும் கேட்கணும். வர்ப்பை பார்த்து. இலவச அரிசி இன்னும் சில வருடங்களுக்கு வழங்கப்படலாம். யாரால் வழங்கப்படலாம்? அரசாங்கத்தில் தான். இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ்னு பேர். அப்போ நம்மளே போட்டுக்க வேண்டியதுதான். த கவர்மெண்ட். சப்ஜெக்ட் போட்டாச்சு. போட்ட உடனே வர்ப் போடணும். வர்ப் எங்க இருக்கு? பார்த்த உடனே தெரிஞ்சு போயிட்டு ஹெல்பிங் வர்ப் மெயின் வர்ப்ன்ட்டு. எப்படி தெரிஞ்சுட்டோம்? எதெல்லாம் ஹெல்பிங் வர்ப்போ அதை மனப்பாடம் பண்ணணும். ஷால், வில், வுட், கேன், குட். லெவல் 1ல 4th புக்கில் இருக்கு. ஸோ மேன்றது ஹெல்பிங் வர்ப். ஹெல்பிங் வர்ப்பாகவே பி வந்திருக்கு. ஆக்டிவ்லேயே பேசிவ் மாற்றும் போது ஹெல்பிங் வர்ப் வந்தால் பக்கத்தில் பி போட்டு V3 போடணும். இப்போ பேசிவ்ல ஆக்டிவ் போகும்போது இந்த பி போயிடும். இந்த மே மாறாது. டென்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் நேரில் தான் டென்ஸை மாற்றணும். மே, அதுவும் வெளியில் பாசன்ஸ் கொடுத்துருந்தா தான் டைரக்ட் நேரில் டென்ஸ் மாற்றணும். வெளியில் ப்ரெசன்ஸ் கொடுத்துருந்தா மாற்றக்கூடாது. த கவர்மெண்ட் மே, இந்த பி போயிடுது. பக்கத்தில் என்ன இருக்கு? இஷ்யூடு, V3 இருக்கு. இஷ்யூடுன்ற V3க்கு V1 போடணும். V1 என்ன? இஷ்யூ, இஷ்யூடு, இஷ்யூடு. ஏன் V1 போடுறோம்? ஹெல்பிங் வர்ப் பக்கத்தில் எப்பவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். V1 தான் வரும், வேறு டென்ஸ் வராது. த கவர்மெண்ட் மே இஷ்யூ, வழங்கலாம். எதை வழங்கலாம்? பேசிவ் வாய்ஸ்ல எது சப்ஜெக்டாக வந்திருக்கோ அதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்டாக வரப்போகுது. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லனே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிடும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகிடும். இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்காது, உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைக்காம போயிடும். இந்த கவர்மெண்ட் மே இஷ்யூ, எதை வழங்கலாம்? இலவச அரிசியை, ஃப்ரீ ரைஸ். எப்பொழுது வழங்கலாம்? ஃபார் சம் மோர் இயர்ஸ். எப்பொழுது வழங்கலாம்? ஃபார் சம் மோர் இயர்ஸ். மாறாது. ஃபார் சம் மோர் இயர்ஸ். ஹேண்ட் புரியுதா? எனக்கு இந்த போர்டில் எழுதி பழக்கம் இல்லை, கோச்சுக்காதீங்க. ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இருக்கு. நான் ஒர்க் பண்ண காலேஜ்லேயும் ஸ்கூல்ல எல்லாமே பிளாக் போர்டு சாக்ல எழுதி தான் பழக்கம். Such a reason has to be accepted at some times. இது போன்ற காரணங்கள் இல்லை, சாரி, இது போன்ற காரணம், such a reason, இது போன்ற காரணம் சில சமயங்களில் has to be accepted, ஏற்கப்பட வேண்டி இருக்கிறது. சரி, என்ன டென்ஸ்? has to be, have, as. இந்த பக்கத்தில் to வந்ததுனாலே ஹெல்பிங் வர்ப்னு அர்த்தம். என்னென்ன ஹெல்பிங் வர்ப்லாம் 2 இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தடவை கிளாஸ்ல கேட்டுருக்கேன். ஆட்டுக்கு பக்கத்தில் 2 உண்டு. ought to, have to, has to, had to, will have to, used to. இந்த வர்ப்புக்கெல்லாம் 2 உண்டு. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போயிட்டு இது ஹெல்பிங் வர்ப் அப்படின்ட்டு. ஹெல்பிங் வர்ப்னு வந்ததுனால இப்போ நமக்கு என்ன இருக்கு? ஹேஸ் இருக்கு. அப்போ ஹேவ் அல்லது ஹேஸ் ரெண்டும் ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம். சப்ஜெக்ட் போட்டு ஹேவ் அல்லது ஹேஸ் போட்டுக்கிறோம். வர்ப் போட்டாச்சா? இருங்க, சப்ஜெக்ட் போடணும். இது போன்ற காரணம் சில சமயங்களில் ஏற்கப்பட வேண்டி இருக்கிறது. வர்ப் எது? ஏற்கப்பட வேண்டி இருக்கிறது. யாரால்? எதனால்? இது போன்ற காரணம் சில சமயங்களில் ஏற்கப்பட வேண்டி இருக்கிறது. யாரால்? நம்மால், வி. சப்ஜெக்ட் போட்டோன்னே வர்ப் போடணும். he, she, it வந்ததுனால has வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்தால் தான் has வரும். வீன்றது என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ has வராது, அப்போ have தான் வரும். have, hasன்னு 2 வர்பு எழுதி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அடிச்சிருக்கேன். we have அப்போ has to வராது, have to வரும். we have to. ஹெல்பிங் வர்ப்லேருந்து மெயின் வர்ப் வந்ததுன்னா, ஹெல்பிங் வர்ப் மெயின் வர்ப் வந்ததுன்னா ஆக்டிவ்ல பேசிவ் எழுதும்போது ஹெல்பிங் வர்ப்பை போட்டு பக்கத்தில் பி போடுவோம். பேசிவ்ல இந்த ஆக்டிவ் எழுதும் போது இந்த பி போயிடும். ஏற்கனவே ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் போயிருக்கு, ஞாபகம் இருக்கா? இந்த பி போயிட்டு பாருங்க, எழுதும் போது கவனிங்க. ஸோ இந்த பி போயிடும். பக்கத்தில் இருக்க வர்புக்கு V1 போடணும்.
இந்த வர்புக்கு ஹெல்பிங். இது V3. இது என்ன போடணும், நம்ம பேசிவ் வாய்ஸ்னாலே V3 தான். V3ல இருக்கு, நம்ம V1 போடணும். we have to accept. acceptedக்கு V3 என்ன, accepted. ஏன் V1 போடணும், ஏன் சார் பாஸ்ட் டென்ஸ் போடக்கூடாது, நியாயமான கேள்விதான். டு பக்கத்தில் எப்பவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், அல்லது ஹெல்பிங் ஒரு பக்கத்தில் எப்பவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. we have to accept. நாம் எதை ஏற்க வேண்டி இருக்கிறது, such a reason, இது போன்ற காரணத்தை, such a reason. எப்பொழுது ஏற்க வேண்டி இருக்கிறது, சில சமயங்களில். ஸோ எப்பொழுது, ஏன் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் வருவதில் மாறாது. we have to accept such a reason at some times. சில சமயங்களில் நாம் இது போன்ற காரணங்களை ஏற்க வேண்டி இருக்கிறது. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா. பாசிவ் டு ஆக்டிவ் இது ஒரு சாப்டர், அடுத்து இன்னொரு சாப்டர் இருக்கு. அடுத்த சாப்டர் நம்ம இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ்ல எப்படி பாசிவ்ல ஆக்டிவ் மாத்துறதுன்னு பார்க்கலாம். தென் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பாசிவ்ல ஆக்டிவ் மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எவ்ரிதிங் ருக்மணி வாஸ் பீயிங் பிளேம்டு பை அதர்ஸ். எல்லாவற்றிற்கும் ருக்மணி பிறரால், பை அதர்ஸ் பிறரால், பிளேம்னா குறை கூறுதல், குறை கூறப்பட்டு கொண்டு இருந்தாள். பாஸ்ட் கண்டினியூஸ். ஃபார் எவ்ரிதிங் ருக்மணி வாஸ் பீயிங் பிளேம்டு பை அதர்ஸ். எல்லாவற்றிற்கும் ருக்மணி பிறரால் குறை கூறப்பட்டு கொண்டிருந்தாள். எழுதலாமா. முதல்ல சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் எங்க இருக்கு, வர்பை பார்த்து யாரால் அல்லது எதனால்னு கேட்கணும். ருக்மணி யாரால் குறை கூறப்பட்டு கொண்டிருந்தாள், பிறரால். அப்ப இந்த பை போயிடும், மீதி என்ன இருக்கு, அதர்ஸ் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கணும். அதர்ஸ் போட்டாச்சா. சப்ஜெக்ட் போட்டோடனே வர்ப் போடணும். வர்ப் எது, வாஸ் பீயிங் பிளேம்ட், இதுதான் வர்ப். என்ன டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ பாஸ்ட் பி வர்ப் போடணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ப்ரெசன்ட் பி வர்ப் போடணும். பாஸ்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பி வர்ப் போடணும். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா ஃபியூச்சர் பி வர்ப் போடணும். வாஸ் பீயிங் பிளேம்டுன்னு வந்துருக்கு. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்து பேசிவ் வாய்ஸாக மாறி இருக்கு. அப்போ நம்ம பாஸ்ட் அண்ட் பி வர்ப் போட்டு மாற்றணும். பாஸ்ட் அண்ட் என்னென்ன பி வர்ப் இருக்கு, வாஸ் இருக்கு, வேர் இருக்கு. அந்த ரெண்டுல எது வரும், அதர்ஸ். சிங்குலரா ப்ளூரலா, ப்ளூரல். தேன்னு வச்சுக்கலாம், அவர்கள். அப்போ ப்ளூரல் வந்தா வேர் வரும். அதர்ஸ், வேர். மெயின் வர்ப் எது, ரூட் வர்ப் எது, பேசிவ்லே ஆக்டிவ் வரும்போது இந்த பீயிங் போயிடும். அது பயில என்ன பண்ணும், பீயிங் பயில ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பத்துல ஐஎன்ஜி போட்டு போடும். வர்ப் எங்க இருக்கு, பிளேம்டுன்ற வர்புக்கு V1 ப்ரெசன்ட் டென்ஸ் போட போறோம். பிளேம்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன, பிளேம். அதர்ஸ் வேர் பிளேம். இந்த பீயிங் இருக்கு இல்லையா, அதுக்காக ஐஎன்ஜி ஆக போறோம். பிளேமிங், அதர்ஸ் வேர் பிளேமிங். மற்றவர்கள் குறை கூறி கொண்டிருந்தார்கள். யாரை, ருக்மணியை. ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல எது சப்ஜெக்டா இருக்கோ அது பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் ஆகும். ஆக்டிவ் வாய்ஸ்ல எது ஆப்ஜெக்ட் ஆகும், அது பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ஆகும். இது பேசிக் ரூல். அதர்ஸ் வேர் பிளேமிங், பிறர் குறை கூறி கொண்டிருந்தார்கள். யாரை, ருக்மணியை. எதற்கு குறை கூறிக்கொண்டிருந்தார்கள், எல்லாவற்றிற்கும். ஃபார் எவ்ரிதிங். எதற்குன்னு அர்த்தம், ஏன் அர்த்தம். ஏன் குறை கூறிக்கொண்டிருந்தார்கள், எல்லாவற்றிற்கும். ஃபார் எவ்ரிதிங். ஃபார் எவ்ரிதிங் ருக்மணி வாஸ் பீயிங் பிளேம்டு பை அதர்ஸ். எல்லாவற்றிற்கும் ருக்மணி பிறரால் குறை கூறப்பட்டு கொண்டு இருந்தனர். ருக்மணி பிறரால் குறை கூறப்பட்டு கொண்டு இருந்தாள். இருந்தனர் சொல்லிட்டேன், தப்பு. இருந்தாள். இப்போ பேசியிலேருந்து ஆக்டிவ் எழுத போறோம். பிறர் எல்லாவற்றிற்கும் ருக்மணியை குறை கூறி கொண்டிருந்தனர். சப்ஜெக்ட் எது, வர்பை பார்த்து யாரால் எதனாலும் கேள்விக்கிட்டா வருவது சப்ஜெக்ட். யாரால் குறை கூறப்பட்டு கொண்டிருந்தாள், பிறரால். இப்போ பிறரால், அதர்ஸ். சப்ஜெக்ட் போட்டோன்னே வர்ப் எது, வாஸ் பீயிங் பிளேம்டு. பேசிவ்ல ஆக்டிவ் வரும்போது இந்த பீயிங் போயிடும். இப்போ என்ன டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். பீயிங் பார்த்து பாஸ்ட் கண்டினியூஸ்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் எழுதணும்னா பாஸ்ட் அண்ட் பி வர்பை போட்டு ரூட் வர்பு ப்ரெசன்ஸ் வர்பை போட்டு பக்கத்தில் ஐஎன்ஜி போடணும். பாஸ்ட் அண்ட் பி வர்பு என்ன, வாஸ் அல்லது வேர். ரெண்டுல ஏதோ ஒன்று. ரெண்டுல எது வரும், சப்ஜெக்டை பாருங்க. வர்புன்றதே சப்ஜெக்ட் பொறுத்தது தான். அதர்ஸ்
மற்றவர்கள், பிறர், ப்ளூரல். அப்போ வேர், அதர்ஸ் வேர். இந்த ரூட் வர்புக்கு பீயிங் போயிடும், ரூட் வர்புக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் போட்டு ஐஎன்ஜி. அதர்ஸ் வேர் பிளேமிங். யாரை கூறிக்கொண்டிருந்தனர்? ருக்மணியை. எதற்கு? ஃபார் எவ்ரிதிங், எல்லாவற்றிற்கும். புரியுதா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 90, 91 இருக்க எக்ஸசைஸ்லாம் எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் சாயந்தரம் 4லேருந்து ராத்திரி 9 மணிக்குள்ள படிச்சு காட்டணும். புரியுதா? சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே சொல்லிருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே சொல்லிருக்கு. டைம் 6லேருந்து படிச்சு காட்டாதீங்க. டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்க. சரி. ஸோ இந்த சாப்டரில் முக்கியமான விஷயம், பேசிவ்ல ஆக்டிவ் எழுதும்போது நம்மளுக்கு வி நீட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எப்படி தெரியும்? வர்பை பார்த்து யாரால், எதனாலும் கேள்வி கேட்கணும். வர பதில் சப்ஜெக்ட். அப்புறம் ஆக்டிவ்லையும் பேசிவ் மாற்றும் போதும், பேசிவ்லையும் ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றும் போதும் சென்டென்ஸில் இருக்க வர்பை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு கிடைக்கிற பதில் மாறாது. ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எத்தனை, எவ்வளவு, இப்படிலாம் கேள்வி கேட்டு வர்பை பார்த்து கேள்வி கேட்டால் வர பதில் ஆக்டிவ்லையும் பேசிவுக்கும், பேசிவ்லையும் ஆக்டிவ்லையும் மாறாது. ஏன்னா இந்த கேள்விக்கெல்லாம் வரப்போகிற பதில் என்னது? அட்ஜென்ட். சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்த்துருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் வர பதில் என்னது? அட்ஜென்ட். அட்ஜென்ட் எல்லாம் பேசிவ் வாய்ஸில் மாறாது. பேசிவ் வாய்ஸில் எது மாறும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும், வர்போட ஃபார்ம் மாறும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வர்போட டென்ஸ் மாறாது, வர்போட ஃபார்ம் மாறும். சரி, கிளாஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? குட் நைட்.